இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து வேஸ்ட் ரவுண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னா, நம்மளோட ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக் பார்ட் வந்து நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கீழே அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி வருன்றதை நான் காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் இந்த மார்க் பண்ணுறதை கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வராது வேஸ்ட் ரவுண்டுக்கிட்ட. ஓகேங்களா. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப் அண்ட் டவுன் வராமல் ஸ்டிச் பண்ணலான்னு. ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே அப் அண்ட் டவுன் எதுவும் வரல. அதேமாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடமும் இங்கே பாருங்கள், அந்த ப்ளஸ் இது கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்தமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா.